ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ தீபாவளி எல்லாரும் ஃபேமிலியோட சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் எங்களோட தீபாவளி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் எங்களோட தீபாவளி எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். தீபாவளிக்கு முன்னாடி நாள், அதாவது 19th சண்டே மார்னிங் அன்னைக்கு ஒரு 7:15 போல் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பினோம். ஒரு 2 டேஸ் ஷார்ட் ட்ரிப்க்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் கிளம்பியிருந்தோம். அது என்னென்னா, தார் வண்டி டெலிவரி எடுத்ததுலேருந்து ஒரு லாங் டிரைவ் போகணும் அப்படின்றது எங்கள் 4 பேருக்குமே ஆசை இருந்துச்சு. தசரா ஹாலிடேஸில் பிளான் பண்ணோம். பட் ஸ்கூல்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, தனிஷாக்கு 2 டேஸ் மட்டும்தான் லீவ் அண்ட் ஷையுக்கு வந்து 9 டேஸ் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்லேருந்து சேஞ்சஸ் வந்துச்சு. இந்த மாதிரி தனிஷாக்கு 5 டேஸ் ஹாலிடேஸ்ன்ட்டு. அப்போது திடீர்னுட்டு எங்களால் எங்கேயுமே கிளம்பி போக முடியல. ஏன்னா எங்கள் ஆயுத பூஜைக்கு எல்லாம் பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. சரி, அப்போவே யோசிச்சு வச்சுருந்தோம் தீபாவளி டைமில் போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த தீபாவளி ஹாலிடேஸ் விட்டால் அதுக்கப்புறமா தனிஷாக்கு தொடர்ந்து இந்த மாதிரி 3 to 4 டேஸ் ஹாலிடேஸே கிடையாது. வின்டர் ஹாலிடேஸ் டைமில் கூட தனிஷாக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கும் நியூ இயர் அன்னைக்கு மட்டும்தான் லீவ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஏன்னா லாஸ்ட் இயர் 9th கிரேடுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வேறு ஆப்ஷனே இல்லாமல் தீபாவளி டைமில் மட்டும்தான் போனால் உண்டு அப்படின்றதுனால பிளான் பண்ணிட்டோம். தீபாவளினா யூஸ்வலி ஒன்று அம்மா வீடு இல்லைனா அத்தை வீட்டில் இப்படி தான் இருக்கும். அண்ட் 15 இயர்ஸ் ஆஃப் மேரேஜில் இது வந்து செகண்ட் டைம் அம்மா வீட்லேயும் இல்லாமல் அத்தை வீட்லேயும் இல்லாமல் எங்கேயோ வெளியூரில் போய் இருக்கிறது. வீட்டிலேருந்து கிளம்பி அத்திபள்ளி கிட்ட கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக், நிறைய வண்டிங்க நின்றுட்டு இருந்துச்சு. இந்த கிளிப்பிங்கில் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் ஃபோனை எடுத்து ரொம்ப ஹைட்டில் வீடியோ எடுக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு 1.5 2 கிலோமீட்டர்ஸ்க்கு வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பட்டாசு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தீபாவளி டைமில் இது ரொம்ப காமனான ஒரு விஷயம் அத்திபள்ளி கிட்ட. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அத்திபள்ளியில் இருக்கிற ஸ்ரீநிதி வைபவில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். யூஸ்வலி கர்நாடகா சைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் மைசூர் ரோட்டில் இருக்கிற வைஷாலி தான் எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே கால் சூப்பு, பூரி, மட்டன் கறி, அப்புறம் கீமா தோசை இதெல்லாம் கிடைக்கும். நான் தனிஷா ஷையு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம், சரி பிரேக்ஃபாஸ்ட்க்கு அங்கே ஸ்டாப் பண்ணலான்ட்டு. பட் முன்னாடி நாள் நைட்டு தான் சிவா வந்து ரூட் மேப் பார்க்குறப்ப தெரிஞ்சுது, நம்ம வந்து மைசூர் ரோட்டில் ட்ராவல் பண்ண மாட்டோம், ஹாசன் ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ வைஷாலி வந்து வராது அப்படின்ட்டு. அதனால தான் அத்திபள்ளிக்கிட்டேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டா ஒரே ஸ்ட்ரெச்சை நம்ம ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இங்கே ஸ்டாப் பண்ணோம். ஆல்சோ நாங்கள் பிளான் பண்ணது 6 o'clock மார்னிங்கில் கிளம்பலான்ட்டு. 5 o'clock அடிச்சு அலார்ம் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்தில் எந்திரிக்கலான்ட்டு தூங்கினது தான். திடீர்னு முழிச்சு பார்த்தா டைம் 5:50. அப்புறம் தான் எந்திரிச்சு ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகி நாங்கள் கிளம்புறப்ப 7:15. பட் ஒரு கான்ஃபிடென்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, எல்லாருமே சாட்டர்டேவே ஊருக்கு கிளம்பியிருப்பாங்க. ஸோ ரோடு வந்து அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காதுன்ட்டு. ஸோ எங்களுக்கு வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ளே தான் மேப் காட்டுச்சு. ஸோ பெங்களூர் சிட்டிக்குள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரோடே காலியாக இருக்குது. ஒன்று ஃப்ரைடே ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு இல்லைனா சாட்டர்டே எல்லோரும் ஊருக்கு போகிறவங்களாம் கிளம்பிட்டாங்க போல இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே டிராஃபிக் இல்லாமல் தான் இருந்துச்சு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு அத்திபள்ளியிலேருந்து கிளம்புறப்ப ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆயிடுச்சு. அண்ட் 5.5 ஹவர்ஸில் எங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி எங்களோட செக்இன் டைம் 12 PM. பட் நாங்கள் லேட்டாக வீட்டிலேருந்து கிளம்புனதால நாங்கள் ரீச் பண்ணுறப்ப 1:30 ஆயிடுச்சு. அண்ட் நாங்கள் எங்கள் டெஸ்டினேஷன் நெருங்க ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கிற சக்லேஷ்பூர். ரெசார்ட் ரீச் பண்ணோடனே வாசல்லையே எங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு டாபர்மேன் படுத்திருந்துச்சு. இது வந்து இந்த ரெசார்ட்காரங்க வளர்க்குற டாக் போல இருக்குது. அது தூங்கிட்டு இருக்க டைமில் நான் வேகமாக உள்ளே போயிட்டேன். ஏன்னா எனக்கும் பெட்ஸ்க்கும் ஆகவே ஆகாது. அந்த ரெசார்ட்டில் இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் சொன்னாங்க, நாங்கள் வளர்க்குற டாக் தான், அது ஒன்றுமே பண்ணாதுன்ட்டு. யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு வந்து அந்த சின்ன வயசில் உருவான ஒரு பயம் அது இப்போ வரைக்கும் மாறலை, இனிமேலும் மாறாது. நான் பயப்படுறத பார்த்து அவங்களே வந்து அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த டாகை. போன உடனே வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்தாங்க. செக்இன் ப்ரொசீஜர்லாம் செஞ்சு முடித்தோம். அண்ட் நாங்கள் வந்திருக்க இடத்தோட பேர் வந்து ஈகா ரெசார்ட். உள்ளே போன உடனே ஒரு நல்ல ப்ளசன்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. நிறைய செடி, மரம் பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து 2 கேட்டகரி ஆஃப் அக்காமடேஷன் இருக்குது. ஒன்று வந்து காட்டேஜஸ், இன்னொன்று வந்து டென்ட். காட்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்யூட்டாக காம்பேக்டாக இருந்துச்சு. பட் அதில் ஒரு டபுள் காட் மட்டும் தான் இருந்துச்சு. அதே வந்து டென்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்ததால் 2 டபுள் காட் இருந்துச்சு.
அப்புறம் நாங்க யோசிச்சோம். காட்டேஜ் சூஸ் பண்ணா எக்ஸ்ட்ரா பெட் வாங்கணும் அண்ட் எக்ஸ்ட்ரா பெட் போடுறதுக்கும் அந்த அளவுக்கு இடம் இல்ல. அதுக்கு பதிலு டென்ட்டே ஆப்ட் பண்ணிடலான்ட்டு இங்க வந்துட்டோம். டென்ட் வந்து எங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. டென்ட்டோட அவுட் சைட் லுக் இப்படி தான் இருக்கும். நாங்க டென்ட்ல போயிட்டு லக்கேஜ்லாம் வச்சு செட்டில் ஆகுறதுக்குள்ள மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க வண்டியிலேருந்து இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா, சுளீர்னு வெயில் அடிச்சுது. தனிஷா கூட கேட்டா, "ஏம்மா இந்த வெயிலுக்கா நீங்க வந்து எங்கள வின்டர் ஜாக்கெட்லாம் எடுத்து வைக்க சொன்னீங்கன்ட்டு." அதுக்கு நான் சொன்னேன், "ஈவினிங்க்கு மேல குளுரும். வெதர் கண்டிஷன் பார்த்துட்டு தான் உங்கள பேக் பண்ண சொன்னேன்ட்டு." அப்புறம் பார்த்தா ஈவினிங் வரைக்கும்லாம் இல்ல. நாங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே மழை பெஞ்சு கிளைமேட் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. மழை கொஞ்சம் நின்னதுக்கப்புறம் நாங்க டைனிங்க்கு போயிட்டோம் லஞ்ச் சாப்பிடுறதுக்கு. ரெசார்ட்ல இருந்து காலையிலேயே ஒரு கன்ஃபர்மேஷன் கால் பண்ணியிருந்தாங்க. "இன்னைக்கு உங்க செக் இன். ஸோ இங்கேயே லஞ்ச் சாப்பிடுவீங்களா?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்களும் ஆமா அங்க தான் லஞ்ச் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டோம். ஏன்னா போனோனே புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குலாம் நமக்கு டைம் இருக்காது. கரெக்ட்டா லஞ்ச் டைம்க்கு தான் போவோம் டிராவலுக்கு அப்புறம். ஸோ அங்கேயே சாப்பிட்டுறலாம். அப்புறம் நைட்டுக்கோ, இல்ல நெக்ஸ்ட் டேக்கோ எங்கேயாவது வெளிய சாப்பிடுறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலான்ட்டு லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு வந்து புஃபேவும் இருந்துச்சு, அ லா கார்ட்டும் இருந்துச்சு. நாங்க வந்து அ லா கார்ட் எடுத்திருந்தோம். ஸோ சப்பாத்தி, சிக்கன் கறி, அதுக்கப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம். ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ரெசார்ட்ன்னு சொல்றத விட மோர் லைக் அ ஹோம் ஸ்டேன்னு தான் நான் சொல்லுவேன். லிமிட்டட் நம்பர் ஆஃப் காட்டேஜஸ் அண்ட் டென்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா, எங்களோட பேக்கேஜ்ல பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். ஸோ லஞ்சுக்கும், டின்னருக்கும் நாங்க இங்க தான் இருக்கிறோமா, இங்க தான் சாப்பிடுவோமா அப்படின்ட்டுலாம் கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு தான் அவங்க குக் பண்றாங்க. ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்துல ரொம்ப காஷியஸா இருக்காங்க. அண்ட் ஒரு ஒரு கெஸ்ட் கிட்டயும் என்ன வேணும் லஞ்ச் அண்ட் டின்னருக்கு கேட்டு நம்ம என்ன சொல்றோமோ அதையே அவங்க குக் பண்ணி குடுக்குறாங்க. ஐ பர்சனலி ஃபெல்ட் லைக் ஹோம். ஸோ லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நடந்தோம். என்னென்னலாம் இருக்குன்ட்டு பார்த்தோம். அங்க ஒரு அவுட்டோர் பிளேயிங் கோர்ட் இருந்துச்சு. அவங்க கிட்டயே பாலும் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் த்ரோ பால் விளையாண்டோம். அதுக்கப்புறம் சிவா வந்து பூல்குள்ள இறங்குனாரு. டானிஷாயும் பால் விளையாண்ட்டு போலான்ட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல நல்லா மழை பிடிச்சிருச்சு. மழை நிக்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. பட் அதுக்குள்ள டைம் 6:00 கிட்ட ஆயிடுச்சு அண்ட் கொஞ்சம் இருட்டவும் செஞ்சுடுச்சு. அதனால அந்த பிளான் அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு. ஆக்சுவலி ஈவினிங்க்கு மேல வெளிய வந்தோம். மெயினா வந்தது எதுக்குன்னா, ஒரு டீ குடிக்கிறதுக்காக. ரெசார்ட்குள்ளேயே ஹை டீ சர்வ் பண்ணாங்க. பட் என்னமோ எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அதனால சரி அப்படியே சும்மா வெளிய வரலான்ட்டு சக்லேஷ்பூருக்கு வந்தோம். நாங்க ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட் வந்து சக்லேஷ்பூர் டவுன்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்கு. சரி ஈவினிங் அப்படியே ஒரு ரைட் போயிட்டு டீ குடிச்சுட்டு டின்னரும் வெளிய சாப்பிட்டு வரலான்ட்டு தான் வந்தோம். வர வழியில பார்த்தா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருந்துச்சு. சரி அங்க போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்குனோம். ஏன்னா நாங்க வர்றப்ப எந்த ஒரு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வரல. இன்கேஸ் நமக்கு ஏதாவது ஃபுட் பிடிக்கல, பசிச்சுது அப்படின்னா, இந்த ஸ்நாக்ஸ் வச்சு கொஞ்சம் சர்வைவ் பண்ணிக்கலான்ட்டு, சில பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வாங்குனோம். வாங்கிட்டு அங்க டவுன்லேயே வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்க போய் அக்கி ரொட்டி, குருமா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அப்படியே நாங்க ரூமுக்கு போயிட்டோம். நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணல. ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்து அங்க ரெசார்ட்குள்ளேயே குடுத்துருந்தாங்க இல்லையா லஞ்ச். சப்பாத்தி, சிக்கன் கறி, எக் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹோம் ஸ்டைல் ஃபுட் மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு வெளிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட ஃபீலே வரல. சப்பாத்திலாம் அவ்ளோ சாஃப்ட்டா இருந்துச்சு. அண்ட் சிக்கன் கிரேவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிடுறப்ப கொஞ்சம் ஆயிலியா இருக்கும். அது நமக்கு கிளீனா தெரிஞ்சிடும். இது வந்து அவுட் சைட் ஃபுட் அப்டின்ட்டு. பட் இங்க சாப்பிடுறப்ப எங்களுக்கு வந்து அந்த ஃபீலே வரல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் நல்லா ஹெவியா நான்வெஜ் சாப்பிட்டதால, நைட்டுக்கு வந்து மைல்டா அப்படியே ஒரு வெஜ் சாப்பிட்டுட்டு ரெசார்ட்குள்ள வந்தாச்சு. நாங்க சாப்பிட்டுட்டு திருப்பி ரெசார்ட்க்கு வர வழிலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பிட்ச் டார்க்கா இருந்துச்சு ரோட். ஒரு வண்டி இல்ல எதிர்ல. எனக்கு வந்து நைட் டைம்ல இந்த மாரிலாம் டிராவல் பண்றதுக்கு ரொம்ப பயம். ரெசார்ட்குள்ள சீக்கிரம் போய் சேர்ந்தா போதுன்ற மாரி இருந்துச்சு. பட் இவங்க 3 பேரும் சிவா, டானிஷாயும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரைட. நாங்க ரூம்குள்ள வந்து சேர்ந்து அடுத்த நிமிஷம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டானிஷாயும் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, அன்னைக்கு நைட் எல்லாரும் உட்காந்து மூவி பார்க்கலான்ட்டு, நாங்க ஈவினிங் வெளிய போறதுக்கு முன்னாடி அங்க ரிசப்ஷன்ல உட்காந்து மூவி டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா, அந்த இடத்துல மட்டும் தான் வைஃபை கிடைக்கும். நண்பன் மூவி தான் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க. அது எங்க 4 பேருக்குமே ஆல் டைம் ஃபேவரைட் மூவி. எத்தன தடவ அந்த மூவிய பார்த்திருந்தாலும், திரும்பவுமே அந்த மூவிய பார்க்குறப்ப புதுசா பார்க்குற மாதிரி பார்த்து தான் அந்த காமெடிக்குலாம் சிரிப்போம். ஃபுல் மூவி பார்க்கல. பாதிக்கு மேல பார்க்குறப்பயே தூக்கம் வந்துருச்சு. ஸோ ஆஃப் பண்ணி தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரூமுக்கு வெளிய வந்து பார்த்தா, வாசல்லயே இந்த ஒரு ஸ்னெயில் இருந்துச்சு. சிவாக்கு வந்து இந்த மாரி ஸ்பீஷீஸ்லாம் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
ஸோ இந்த ரெசார்ட் லொக்கேட் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மிட் ஆஃப் காஃபி பிளான்டேஷன். ஸோ நாங்க அக்காமடேட் ஆயிருந்த இந்த டென்ட், அதுக்கு பக்கத்துல ஒரு டென்ட். இதுதான் வந்து லாஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டியோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி காஃபி பிளான்டேஷன். கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லா சீனிக் வியூ தான் இருந்துச்சு. சக்லேஷ்பூர் பொறுத்தவரைக்கும் ஒரு 5, 6 சைட் சீயிங் இருக்கு. ரெசார்ட்காரங்களும் எங்களுக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. பட் நாங்க அதுல வந்து 2 மட்டும் தான் சூஸ் பண்ணோம். ஸோ நாங்க ரெடி ஆயிட்டு டைனிங்ல போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அன்னைக்கு பிளான் என்னன்னா, ஒரு 2 சைட் சீயிங்ஸ் வந்து பார்க்கலாம் அப்டின்ட்டு. என்னன்னா 5, 6 சைட் சீயிங்ல ஒரு 4வது வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாரி தான் இருக்கும் அப்டின்ட்டு 1 மட்டும் பார்க்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அது கூடவே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு 5 நிமிஷத்துலயே பசங்க சன்ரூஃப்ல நிக்கணும்னு சொன்னாங்க. வெளிய நேச்சர் பார்க்கறதுக்கும் அழகா இருந்துச்சு. கிளைமேட்டும் சூப்பரா இருந்ததால ஓப்பன் பண்ணி விட்டோம். என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போனோம். ரெசார்ட்லேருந்து அது ஒரு 18 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. அண்ட் இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற ரூட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஒத்தடி பாதை மாரி தான் இருக்கு. நம்ம போயிட்டுருக்கப்ப ஆப்போசிட்ல இன்னொரு வண்டி வந்தா அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு போற மாரி தான் இருக்கும். அந்த மாரி தான் இருந்துச்சு எல்லா ரூட்ஸும். ஒரு 1/2 அன் ஹவர்ல நாங்க ஃபால்ஸ் ரீச் ஆயிட்டோம். ஆக்சுவலி இந்த ஃபால்ஸ்ல வண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் போகும். பட் மழை பெய்யறதுனால வண்டிய உள்ள விடல. ரொம்ப வந்து ஸ்கிட் ஆகும் அப்டின்ட்டு. ஸோ வண்டிய ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு நடந்து தான் போக சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நாங்க நடந்து போயிட்டுருக்க இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலாவே மழை இல்லன்னா வண்டி உள்ள விடுவாங்க போல இருக்கு. அப்புறம் அங்க பார்க்கிங் கிட்ட கைட் பண்ணிட்டு இருந்த தாத்தா வேற சொல்லியிருந்தாரு, "பார்த்து போங்க ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு மழை பெஞ்சதால" அப்டின்ட்டு. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் தப்பான ஃபுட்வேர் போட்டுட்டு வந்திருக்கேன்ட்டு. பசங்களும் சிவாவும் கிராக்ஸ் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் போட்டிருந்தேன். கால் வைக்கிற இடம்லாம் அப்பப்போ ஸ்லிப் ஆயிட்டு இருந்துச்சு. தனிஷா தான் கைய புடிச்சு என்ன கூப்பிட்டுட்டு போயிட்டுருந்தா. வண்டிக்கு போகுற இடம் தான் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சா, அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு. ஃபுல்லா ஸ்டெப்ஸா இருந்துச்சு. அதுவும் ஸ்டெப்ஸ்னா நார்மலான ஸ்டெப்ஸ் கூட இல்ல. நல்லா பெரிய பெரிய ஸ்டெப்ஸா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப தூரத்துக்கு இந்த மாரி பெரிய ஸ்டெப்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு வழியா எல்லா ஸ்டெப்ஸும் இறங்கி முடிச்சாச்சு. அவ்வளோதான் இனி வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம்ன்ட்டு போய் பார்த்தா, அங்க வந்து வாட்டர் ஃபால்ஸே காணோம். ஒரு பிரிட்ஜ் மாரி இருந்துச்சு. கீழ தண்ணி போகுது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க கிட்ட கேட்டா, "இவ்வளோ தூரம் நீங்க நடந்து வந்தது இந்த பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு மட்டும் தான். வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்கணும்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போணும்னு" சொல்லியிருந்தாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அது எப்படி வாட்டர் ஃபால்ஸ பார்க்காம போகுறது அப்படின்ட்டு, இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி போயிட்டு பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஆல்ரெடி வந்த பாதைய விட இது இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு அப்படின்றது. இதுல இறங்கி வர்றது எப்படி இருந்துச்சுன்னா, கை 2த்தையும் மண்ணுல வச்சு சறுக்கிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு சிவா இறங்குனாரு. அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் இறங்குனாங்க. அவங்க பின்னாடி தான் நான் இறங்குனேன். எனக்கு பின்னாடி வேற ஆளுங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். பசங்கலாம் இருக்காங்க. கொஞ்சம் மெதுவா தான் இறங்குவோம் அப்படின்ட்டு. அவங்களும் நல்லவங்களா இருக்க போய் பரவால்ல மெதுவா பார்த்து இறங்குங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்க போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ பார்த்ததுக்கப்புறம், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவ பார்க்குறதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு இறங்கி வந்தது வந்து தப்பே இல்ல. வொர்த் இட் அப்படின்னு தோணுச்சு. எங்க ஷைவுலாம் சும்மாவே தண்ணீல விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ பார்த்துட்டு எப்படி தண்ணீல தொடாம வர முடியும்? என் கையெல்லாம் மண்ணாயிடுச்சு. நான் போய் கழுவணும் அப்படின்ட்டு தண்ணிக்கிட்ட போனவ தான். ரொம்ப நேரம் அங்கேயே இருந்தா. அப்புறம் அங்க ஃபோட்டோ எடுக்கணும், இங்க ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு தண்ணிக்கிட்ட போய் நிக்க வைக்க சொன்னா. நான் சிவாவ தான் கூட அனுப்புனேன். தனியா அனுப்புறதுக்கு பயம். ஏன்னா இந்த பொண்ணு சும்மாவே கைய கால உடைச்சுட்டு வரும். சூப்பரா ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிக்கிறோம். ஃபால்ஸ்லேருந்து இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ்ல தான் நிக்கிறோம். பட் அதனுடைய சாரல்லயே வந்து பாதி நனைஞ்சுட்டோம் நாங்கலாம். அங்க வாட்டர் ஃபால்ஸ்ல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, திருப்பி ஸ்டண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இறங்குன அதே வழியில ஏறணும். நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா, என்னோட காஸ்டியூமும், ஃபுட்வேரும் இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நான் போட்டுட்டு வரல. ஏன்னா எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு வந்து ஸ்டண்ட்லாம் பண்ணணும் அப்படின்றது. ஃபால்ஸ்க்கு போயிட்டு வரதுக்குள்ள அங்க இருக்க பாறையிலலாம் கால் கிழிச்சு நல்லா சராய்ப்பு, வீர தழும்புகளோட தான் நான் திரும்ப வந்தேன். ஹாலிடேக்கு வந்திருக்கோமே, நல்லா சாப்பிட்டுட்டு மட்டும் இருக்கோம். எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்ல அப்படின்ற ஒரு கில்ட் இல்லாமயே போயிடுச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு எங்க எல்லாருக்குமே வொர்க் அவுட் இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு அப்படியே பிஸ்லே வியூ பாயிண்ட் அப்படின்ற இடத்துக்கு போயிருந்தோம்.
அங்கேருந்து ஒரு 10 டூ 12 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. அங்க போயிட்டு வந்தது டயர்டா இருந்துச்சு. இந்த வியூ பாயிண்ட்குள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போனா, உள்ள ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாரி இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தா ரொம்ப பெருசா ஒண்ணும் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்ல. நம்ப ஹில் ஸ்டேஷன்ல ஊட்டி, கொடைக்கானல்லலாம் வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்க மேல டாப்ல போய் நின்னு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கியூ இருந்துச்சு. சரி வந்தாச்சு கையோட ஃபோட்டோஸும் எடுத்துட்டு போயிடலான்ட்டு நின்னு ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஃபோட்டோஸ் நிஜமாலே ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. Instagramலயும் போஸ்ட் பண்றேன் அண்ட் YouTubeலயும் கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் போடுறேன் பாருங்க. ஸோ வியூ பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. தனிஷா வந்து ரொம்ப நாளா வந்து பொட்டல முட்டாயி டான்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டுருந்தா. அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான லொக்கேஷன் தேடிட்டு இருந்தா. அது வந்து சரியா கிடைக்கல. பட் இந்த இடத்துல அமைஞ்சது. ஸோ வண்டிய ஸ்டாப் பண்ணி அந்த ரீல்ஸும் ஷூட் பண்ணோம். ஆல்ரெடி இது Instagramலயும் போஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம YouTube ஷார்ட்ஸ்லயும் போஸ்ட் ஆயிருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த ஊர்ல ரொம்ப பெருசா, இன்ட்ரஸ்டிங்கா, அமேசிங்கான சைட் சீயிங்ஸ் இல்லனாலும், எனக்கு இந்த ஊர் என்னமோ தெரியல ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி காமா, பீஸ்ஃபுல்லா, நேச்சர் ஓரியன்டடா, சீனிக் வியூவோட சூப்பரா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா எந்த விதமான ஒரு பொல்யூஷனும் இல்லாம இருந்துச்சு. அண்ட் லஞ்சுக்கு வந்து ஹோட்டல் மல்நாடு மணி அப்படின்ற இடத்துக்கு போயிருந்தோம். இந்த ஹோட்டல் வந்து நம்ம ரெசார்ட்ல இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் தான் சஜெஸ்ட் பண்ணாங்க. நாங்க காலைல அங்கேருந்து கிளம்புறப்பயே கேட்டோம். இந்த மாரி வாட்டர் ஃபால்ஸும் போறோம், ஒரு வியூ பாயிண்ட்டும் போறோம். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடம் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து இந்த இடம் தான் சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உள்ள போய் பார்த்தா ரொம்ப நார்மலா ஒரு சும்மா ஒரு பில்டிங் மட்டும் கட்டி வச்சிருந்தாங்க. அதில பெருசா ஆம்பியன்ஸோ இல்ல எந்த விதமான இன்டீரியர்ஸும் கிடையாது. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் இந்த ஹோட்டலுக்கு தான் அவ்ளோ மவுஸ் அந்த ஊர்ல. ஏன்னா எங்களோட ரிசப்ஷனிஸ்ட் மட்டும் இல்ல. நாங்க வழியில வர்றப்ப யார்ட்டயோ கேட்கிறப்ப நிறுத்தி வண்டிய நிறுத்தி கேட்கிறப்ப கூட அவங்க கூட இந்த ஹோட்டல் தான் சஜெஸ்ட் பண்ணாங்க. பரோட்டா, சிக்கன் கரி, ஃபிஷ், கபாப், அதுக்கப்புறம் லிவர் ஃப்ரை அண்ட் போர்க் ஃப்ரை இதெல்லாம் சாப்பிட்டோம். வேற லெவல்ல இருந்துச்சு டேஸ்ட். போர்க் வந்து சிவா மட்டும் தான் சாப்பிடுவாரு. பட் அன்னைக்கு வந்து தனிஷா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணா. நானும் ஷையும் சாப்பிட்டது கூட இல்ல. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்புலாம் கூட சாப்பிட்டோம். இங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆம்பியன்ஸ்லாம் மேட்டரே கிடையாது. ஃபுட்டோட டேஸ்ட் மட்டும் இருந்தா, எங்க இருந்தாலும் ஓடி வந்து சாப்பிடுவாங்க. அண்ட் சிவாக்கு இங்க ஃபுட் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த ஆத்தென்டிக்கா நாட்டி ஸ்டைல்ல இருந்துச்சு அப்டின்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. சாப்பிட்டுட்டு ரெசார்ட்டுக்கு போனோம். நல்ல மழை. ஆக்சுவலி இந்த ஊர்ல எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குது, எப்போ குளிருது அப்டின்றத சொல்லவே முடியாது. எப்போ வேணா, எது வேணா நடக்கும். ஆஃப்டர்நூன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஈவினிங்க்கு மேல அங்க ரெசார்ட்குள்ளேயே வந்து ஸ்பா சர்வீஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபுட் மசாஜ் எடுத்துக்கிட்டேன். நல்லாவே ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. அகைன் ஈவினிங்க்கு மேல வண்டி எடுத்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ரைடு போனோம். ஏன்னா, அந்த கிளைமேட்க்கு வந்து எனக்கு டீ ரொம்ப டெம்ப்ட் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ரெசார்ட்குள்ள டீ மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்காகவே வெளிய வந்தோம். அங்க ஒரு கடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா லைட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ டீ மேபி நல்லா இருக்கலாம் அப்டின்ட்டு அங்க நிறுத்துனோம். டீ குடிச்சு பார்த்தேன். ஓகேவா இருந்துச்சு. அவ்ளோ சூப்பராலாம் இல்ல. பட் ரெசார்ட்குள்ள இருந்த டீய விட இது நல்லாவே பெட்டரா இருந்துச்சு. நான் அப்ப தான் யோசிச்சேன். இந்த மாரி கிளைமேட் இருக்கிற ஊர்ல யூசுவலாவே டீ குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் டெம்ப்ட் ஆகும். இந்த மாரி சில் கிளைமேட்ல. அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த ஊர்க்காரங்களுக்கு டீ போடுறதுக்கு சரியா வரமாட்டேங்குதுன்ட்டு. எனக்கு டீக்கு டெம்ப்ட் ஆன மாதிரி சிவா டீ வாங்க போனவரு, அங்க நின்னுட்டு இருந்தவரு பஜ்ஜிக்கு டெம்ப்ட் ஆயி, நான் எவ்வளோ வேணான்னு சொல்லி கூட, "ஒரு பஜ்ஜியாவது சாப்பிடு" அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாரு. டீ, பஜ்ஜி சாப்பிடுற டைம்ல அங்க இருக்க கடைக்காரங்கலாம் அவங்கவங்க கடைக்கு முன்னாடி பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க. அத கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அப்படியே நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஸோ வர வழியில சிவா சொன்னாரு, "நீ வண்டி ஓட்டவே இல்லையே! வை டோன்ட் யூ டிரைவ்" அப்படின்னாரு. சரின்ட்டு வண்டிய நிறுத்தி மாத்தி, நான் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு வந்தேன் ரெசார்ட் வரைக்கும். உள்ள போய் பார்த்தா, ஒரு லேப் டாக் அங்க நடந்து போயிட்டுருக்கு. ஒரு கெஸ்ட் வந்து இன்னைக்கு புதுசா செக் இன் பண்ணியிருக்காங்க. அவங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்களோட பெட் டாக. அண்ட் இந்த ரெசார்ட் வந்து பெட் ஃப்ரெண்ட்லி. அண்ட் அங்க இருந்த ஸ்டாஃப் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டாகோட ஓனர்ஸ்க்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷன் தீபாவளி டைம்ல கிராக்கர்ஸோட நாய்ஸ் பொல்யூஷன் அவங்க பெட்டுக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே இங்க ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களாம். அப்பதான் யோசிச்சேன். பெட்ஸுக்கு எந்த அளவுக்கு கேர் எடுத்து யோசிக்கிறாங்கன்ட்டு. நிஜமாலுமே அந்த
ஓனர்ஸ்லாம் கிரேட் தான். ஸோ அன்னைக்கு நைட்டுக்கு என்ன டின்னர் வேணுன்ட்டு ஈவினிங்கே கேட்டிருந்தாங்க. நாங்க சப்பாத்தி, சிக்கன் கறி, ஒயிட் ரைஸ் அண்ட் சூடா ரசம் வேணும்னு கேட்டிருந்தோம். ரசம்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு டேஸ்ட். சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்க டென்ட்ட தாண்டி கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் காஃபி பிளான்டேஷன் இருக்குன்ட்டு. ஸோ முன்னத்த நாள் நைட்டே வந்து நாங்க எல்லாரும் பேசி வச்சிருந்தோம். டானி, ஷையு, நானு, சிவா. காலையில எந்திரிச்சு ஒரு வாக் போலாம் அப்படின்ட்டு. காலையில 6:30 மணிக்கு எந்திரிச்சு டானி, ஷையுவ எழுப்புனேன். "நீங்க வாக்கிங் போணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க போலாம்" அப்படின்னா, அவங்க தூக்கத்துல நாங்க வரல அப்படின்ட்டாங்க. அப்புறம் நானும் சிவாவும் மட்டும் ஒரு 1/2 அன் ஹவர் வாக் பண்ணோம். அங்க தூரத்துல தெரியிற மேடு வரைக்குமே நடந்து போனோம். அதுக்கு மேலேயும் சிவா போலான்னு சொன்னாரு. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா, அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்ட வாக்கிங் போலாமான்னு கேட்டதுக்கு, போலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எலிஃபென்ட், பஃபலோலாம் நடமாடுறத இவங்க பார்த்துருக்காங்க. அத சொன்னதுக்கப்புறம் எனக்கெல்லாம் சுத்தமா தைரியம் வரல, ரொம்ப தூரம் போறதுக்கு. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் நடந்துட்டு ரூமுக்கு வந்து பசங்களையும் எழுப்பியாச்சு. அப்புறம் எல்லாரும் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டோம். அங்க ரிசப்ஷன்ல கொஞ்சம் மேகசின்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ முந்தின நாள் நைட்டு டின்னர் சாப்பிட்டு அங்க ரிசப்ஷன்ல இருந்து டானி வந்து இந்த அத்லெட் பயோகிராஃபி புக் எடுத்துட்டு வந்திருந்தா. நைட் கொஞ்ச நேரம் ரீட் பண்ணா, அப்புறம் மார்னிங்கும் கொஞ்ச நேரம் ரீட் பண்ணிட்டு, அன்னைக்கு வேற செக் அவுட். ஸோ செக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு புக்க அங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தா. ஸோ லக்கேஜ்லாம் வந்து நாங்க நைட் தூங்குறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு பேக் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ காலையில வந்து எங்களுக்கு பேக்கிங் வேலை பெருசா இல்ல. ரொம்ப மினிமலா இந்த சார்ஜர்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் மட்டும் எடுத்து வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ எல்லா லக்கேஜஸும் எடுத்துட்டு செக் அவுட் பண்ணிட்டு, அப்படி டைரக்ட்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம்ல ரிசப்ஷன்ல சொல்லிட்டோம், பில்லும் போட்டு வச்சுருங்க. நாங்க அப்படியே இம்மீடியட்டா சாப்பிட்டுட்டு கிளம்புறோன்ட்டு. ஸோ அவங்களும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ இந்த ரெசார்ட் வந்து மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ஃபர்டபுள் ஹோம் ஸ்டே. ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ எங்களோட தீபாவளிய நாங்க இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, செகண்ட் டைம் வந்து இந்த மாதிரி அத்தை வீட்லயும் இல்லாம, அம்மா வீட்லயும் இல்லாம வெளியூர்ல இருக்கிறோன்ட்டு. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட நாங்க வந்து மும்பை போயிருந்தோம். அது வந்து ஒரு பெரிய ட்ரிப். லைக் மும்பை, பூனே, ஷிரடி அப்படின்ட்டு. அது ஏன் தீபாவளி டைம்ல பிளான் பண்ணோம்னா, அவங்களோட கிட்ஸும், எங்களோட கிட்ஸும் வேற வேற ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் ஹாலிடேஸ் வந்து தீபாவளி டைம்ல மட்டும் தான் 2 கிட்ஸ்க்கும் ஈக்குவலா மேட்ச் ஆச்சு. சேர்ந்து போணும் அப்படின்றதுனால வேற வழியே இல்லாம தீபாவளி டைம்ல போனோம். பட் அது வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஒரே இடத்துல இல்லாம அடுத்தடுத்து அடுத்து சுத்திக்கிட்டே இருந்தோம். பட் இந்த தீபாவளி வாஸ் வே டிஃப்ரெண்ட். லைக் ஒரு இடத்துல உட்காந்து சிட் பேக் பண்ணி ரிலாக்ஸா இருந்தோம். இது ஒரு மாரி நல்லா தான் இருந்துச்சு. பட்டாசு சவுண்ட் இல்லாம, கச்ச கச்சன்னு இல்லாம, இந்த பொல்யூஷன், டிராஃபிக் இதெல்லாம் இல்லாம ஒரு மாரி காம் அண்ட் கம்போஸ்டா இருந்துச்சு. ஸோ செக் அவுட் பண்ணிட்டு வழியில ஒரு ஸ்பைசஸ் ஷாப்ல நிறுத்தி காஃபி, டீ பவுடர்லாம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்றப்பயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் எங்களோட ரெகுலர் மைசூர் ரூட் இல்ல. ஸோ வைஷாலி ரெஸ்டாரண்ட்ட மிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் நாங்க வேற ரூட்ல வர்றப்பயும் பார்த்தீங்கன்னா, ஒரு வைஷாலி இருந்துச்சு. பட் அந்த டைம்ல பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுருந்தோம். லஞ்ச் டைமும் இல்லாததால நாங்க வந்து அங்க ஸ்டாப்பே பண்ணல. மேபி ட்ரிப் முடிச்சு ரிட்டர்ன் ஒசூருக்கு போவோம் இல்லையா, அப்போ வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம் லஞ்சுக்கு அப்படின்ட்டு அப்போவே பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன் வர்றப்ப அந்த வைஷாலில ஸ்டாப் பண்ணி லஞ்ச் சாப்பிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சு. கையோட நான் அன்பேக்கிங் வேலையும் பண்ணிட்டேன். ஒரு ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி பேக்கிங் பண்ற வேலைய விட அன்பேக்கிங் பண்றது தான் ஒரு பெரிய வேலை அப்படின்ற மாரி எனக்கு தோணும். யூசுவலாவே ஒரு ட்ரிப்புக்கு போறப்ப நம்ம பேக் பண்றப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரா செட் ஆஃப் க்ளோத்ஸ் எடுத்துப்பேன். அதே மாரி தான் இந்த தடவையும் பேக் பண்ணேன். பட் வந்து இந்த ட்ரிப்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா சுத்துறது இல்லாததுனால, க்ளோத்ஸ் வந்து யூஸ் பண்ணது ரொம்ப கம்மி தான். ஸோ யூஸ் பண்ணாத க்ளோத்ஸ்லாம் அப்படி அப்படியே வந்து வார்ட்ரோப்ல அரேஞ்ச் பண்ணியாச்சு. வாஷிங் க்ளோத்ஸ்லாம் தனியா எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் ஸ்நாக்ஸ்ன்னு வாங்குன பிஸ்கட் பாக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா யூஸே பண்ணல. வீட்டுக்கு வந்து அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டீ, காஃபி பவுடர் அது ஏன் வாங்குனேன்னா, நான் லாஸ்ட் டைம் வந்து கூர்குக்கு போயிருந்தேன் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கேர்ல்ஸ் ட்ரிப். அங்க வந்து ஒரு ஃபில்டர் காஃபி பவுடர் வாங்கிட்டு வந்தேன். அத இப்ப தான் ரீசென்ட்டா அந்த பாக்கெட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். காஃபியோட டேஸ்ட் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி காஃபி எஸ்டேட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம காஃபி பவுடர் வாங்குனா, அதனுடைய டேஸ்ட்டே வந்து தனியா இருக்கும். அத மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஸ்பைசஸ் ஷாப்ல வாங்குனது பத்தாம, வைஷாலி கிட்ட ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கேயும் நிறுத்தி ஒரு காஃபி பவுடர் வேற வாங்கியிருக்கோம். ஆனா வீட்ல காஃபி குடிக்கிற ஆளே நான் மட்டும் தான். இன்னும் எத்தன மாசத்துக்கு இந்த காஃபி பவுடர்லாம் காலி ஆகுன்றதே எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் அந்த வைஷாலி ரெஸ்டாரண்ட் கிட்ட ஒரு ஷாப்புன்னு சொன்னேன்ல,
அங்க வந்து ஒரு டிராக்டர் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜீப் கூட வாங்குனோம். இதெல்லாம் வந்து வுட்ல செஞ்சது. அண்ட் நம்ம இந்த கர்நாடகா சைட் டிராவல் பண்றப்ப சன்னப்பட்னான்ட்டு ஒரு ஊர் வரும். அது வந்து ஃபேமஸ் ஃபார் வுட்டன் டாய்ஸ். இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் நம்ம ரேட்டில்ஸ் வாங்குவோம் இல்லையா? அந்த டாய்ஸ்ல ஆரம்பிச்சு, வீட்ல வைக்கிற டெக்கர் பீஸ் வரைக்கும் எல்லாமே வுட்ல செஞ்சிருப்பாங்க அந்த ஊர்ல. இந்த மாரி திங்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம வீட்ல 2ண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல லென்த்தா இந்த மாரி ஒரு டிஸ்ப்ளே யூனிட் இருக்கு. இந்த மாரி ஒரு யூனிட் நாங்க கிரியேட் பண்ணதே எதுக்குன்னா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டா நமக்கு பிடிச்சது, அதாவது நம்ப ஏதாவது ஒரு ஊருக்கு போறோம், அங்க ஏதாவது புடிச்ச பொருள் நம்ம பார்க்குறோம்னா, அந்த ஊரோட ஞாபகார்த்தமா நம்ம வாங்கிட்டு வந்து இங்க வைக்கிறதுக்கு நல்லாருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு யூனிட்ட நாங்க கிரியேட் பண்ணது. இந்த ஸ்பேஸ் இன்னும் கூட ஃபுல் ஆகல. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆன்ஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ அன்பேக்கிங்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா சாப்பிட்டு படுத்தாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கோச்சிங் இருக்கு, ஸ்கூல் இருக்கு அண்ட் பேக் டூ ரொட்டீன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூசுவல் 5 மணிக்கு அலார்ம் வச்சு எந்திரிச்சோம் கோச்சிங்க்காக. அண்ட் எந்திரிச்சு பார்க்குறப்ப சரியான மழை. சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா மழை பெய்றதுனால கோச்சிங் கேன்சல்ன்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்னொரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா கிடைச்சது தூங்குறதுக்கு. அப்புறம் எந்திரிச்சு ஆஸ் யூசுவல் பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அப்புறம் என்னோட ஹவுஸ் ஹெல்ப் வந்து ஃபெஸ்டிவலுக்காக ஊருக்கு போனவங்க இன்னுமே வரல. அப்புறம் அம்மா தான் சமைச்சு குடுத்தாங்க. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி பசங்கள அனுப்பிச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து அம்மா மஷ்ரூம் பிரியாணி, சேனக்கிழங்கு ஃப்ரை, கர்ட் ரைஸ் அப்புறம் நைட்டுக்கும் வெஜிடபிள் குருமாவும் செஞ்சு அனுப்பிச்சுட்டாங்க. அப்புறம் அம்மா குடுத்த லஞ்ச பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் பண்ணி ஸ்கூல்லயும் குடுத்துட்டு வந்தாச்சு. லஞ்ச் குடுக்குறப்ப அப்படியே அம்மா வந்து அவங்க வீட்டு தோட்டத்துல வந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து குடுத்துருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையானத எடுத்தது போக இன்னும் அவ்ளோ குடுத்துருந்தாங்க. நெறையவே இருந்துச்சு. ஒரு 20 நாளைக்கு பச்சை மிளகா வாங்குற வேலையே இல்ல. அந்த அளவுக்கு நெறைய இருந்துச்சு குவான்டிட்டி. அன்னைக்கு சமையல் வேலையும் இல்ல. அதுக்கப்புறம் பெருசா வேற எந்த வேலையும் இல்லாததால அப்படியே ரிலாக்ஸா இருந்தேன். நல்லா சூடா ஒரு ஃபில்டர் காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு. ஸோ சூப்பரா காஃபி வச்சு குடிச்சேன். பட் இது வந்து இந்த ட்ரிப்ல வாங்குன காஃபி பவுடர் கிடையாது. லாஸ்ட் டைம் கூர்குக்கு போனப்ப வாங்குனது. அதுவே இன்னும் முடியல. ஏன்னா நான் ஒரே ஆள் குடிக்கிறதால. அண்ட் இந்த விலாக நான் இங்கேயோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெஸ்டிவல்ஸும், வெக்கேஷன்ஸும் முடிஞ்சு நம்ம ரொட்டீன் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க உங்க ஃபெஸ்டிவல எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஒரு விலாக்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Rashmi and thanks for watching. Missing someone